உங்கள் எல்லார்கிட்டையும் நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதில் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ண கஷ்டப்படுறீங்களா? சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட சால்வ் பண்ண முடியாமல் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களா? டே டு டே லைஃப்பில் உங்களுடைய வேலைகளை செய்யக்கூட எனர்ஜி இல்லாமல் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் 100% ஷூராக சொல்லுவேன், இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கிற 90% யங் மேன் மாஸ்டர்பேட் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க. இந்த பழக்கத்தை விட நீங்கள் பல தடவை முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் இதில் பாதி ஜெயிச்சிட்டீங்க. ஏன்னா இதை விடணும்னு நினச்சி இந்த வீடியோவை பார்க்க வந்ததே பாதி வெற்றி தான். மீதி பாதி வெற்றியை பெற்றுத்தர இந்த சேனல் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் 30 days நோ பான், நோ மாஸ்டர்பேஷன், நோ எஜாக்குலேஷன். இந்த 30 நாளில் உங்கள் பாடி அண்ட் மைண்டில் என்னென்ன சேஞ்சஸ் வரும், எப்படி ரிசல்ட் கிடைக்கும், இது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு growth side. Day 1 30 days ஜேர்னியில் Day 1 ரொம்ப ஈஸியான நாள். ஏன்னா முதல் நாள்ங்கிறதால ரொம்ப மோட்டிவேட்டடாக இருப்பீங்க. ரொம்ப நாளாக செய்யணும்னு நினச்ச விஷயத்த இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம்னு ரொம்ப கண்ட்ரோலாக இருப்பீங்க. டே ஃபுல்லாக உங்களை ட்ரிகர் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருப்பீங்க. அந்த டே முடியும் போது இதெல்லாம் எனக்கு ஈஸியான விஷயம், கண்டிப்பாக இதை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. Day 2லையும் ஸ்ட்ராங்காக தான் இருப்பீங்க. வெற்றிகரமாக ஒரு நாளை கம்ப்ளீட் பண்ணிட்டோன்னு ஹாப்பியாக இருப்பீங்க. பட் நைட் டைம் உங்களுக்கு தோணும், பான் பார்க்கலாமான்னு. எதையோ மிஸ் பண்ணுறீங்கன்னு தோண ஆரம்பிக்கும். பட் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். Day 3 அண்ட் Day 4 இது உங்களுடைய மன உறுதியை சேலஞ்ச் பண்ணுற நாளாக இருக்கும். யாரெல்லாம் ரொம்ப அடிக்டாக இருந்தாங்களோ அவங்கள பிரேக் பண்ணுற நாளும் இதுதான். உங்களோட மொத்த மைண்டும் உங்களுக்கு எகைன்ஸ்டாக திரும்பும், உங்களை எக்ஸ்ட்ரீம் லெவலில் ட்ரிகர் பண்ணும். இந்த Day 3 அண்ட் Day 4ல் 90% ஆட்கள் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்த நாட்களுக்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ஃபெயில் ஆகி இருந்தாலும் பரவாயில்லை, திரும்ப எழுந்து வாங்க, விட்டுடாதீங்க. பட் இது வரைக்கும் கண்ட்ரோலாக ஃபெயில் ஆகாமல் இருக்கீங்கன்னா Day 5 to Day 7 நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப சேஞ்சஸை உணர ஆரம்பிப்பீங்க. ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க. பான் மேலே உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. உங்களை நினச்சி ரொம்ப பெருமைப்பட ஆரம்பிப்பீங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் 30 days நோ ஃபேப் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு இன்னும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் பழைய நிலைக்கே திரும்ப போவீங்களா இல்லை கண்டினியூ பண்ணுவீங்களா? 7 days தொடர்ந்து மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறதால உங்களோட டெஸ்டோஸ்டரான் லெவல் நார்மல் லெவலை விட 45% அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். பட் உங்கள் பிரெயினுக்கு அடிக்கடி கிடைச்சிட்டு இருந்த டோப்பமைன் பூஸ்ட் கிடைக்காததால் டோப்பமைன் டெஃபிஷியன்சிக்குள்ளே போகும். அதனால் ஸ்ட்ரெஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன், வித்ராவல் மாதிரியான சிம்டம்ஸ் ஏற்படும். பட் இப்போ வீக் 2 வரப்போகுது. ஸோ உங்களால் முடியும், தொடர்ந்து வாங்க. Day 8 and 9 உங்களோட லைஃப்பில் முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் இதுதான். உங்கள் ரியல் லைஃப்பில் உங்கள் பாடி அண்ட் மைண்டில் ஏற்படுற முக்கியமான சேஞ்சஸை நோட் பண்ணுவீங்க. ஃப்ரெஷ்ஷாக மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. Day 10 to 14 வேலையோ இல்லை ஸ்டடீஸோ அதில் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் 2 weeks மாஸ்டர்பேட் பண்ணாமல் டோப்பமைன் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கும்போது உங்களோட மூட் அண்ட் எனர்ஜி லெவல் ஸ்டேபிள் ஆகும்னு. இது வரைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணாத எனர்ஜியும் ஃபோக்கஸ் லெவலும் உங்களுக்குள்ள உருவாகும். Day 15 to 17 இப்போ தான் நீங்கள் மிகப்பெரிய சவாலை எதிர்கொள்ள போகிறீங்க. இப்போ வரைக்கும் கிடைச்ச மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி கம்மியாகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சோர்வாக ஃபீல் பண்ணுவீங்க. கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் கஷ்டப்படுவீங்க. இமோஷ்னலாக டேமேஜ் ஆவீங்க. மற்றவங்களோட சேர்ந்து இருக்காமல் விலகி போக ஆரம்பிப்பீங்க. மூட் ஸ்விங் ஆகும். எதை பார்த்தாலும் கோவம் அண்ட் இரிட்டேட்டாக இருக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருப்பீங்க. Day 18 to 21 இந்த டைமில் நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் மேலேயே சந்தேகம் வர ஆரம்பிக்கும். உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் தூளாக உடைய ஆரம்பிக்கும். டீமோட்டிவேட்டட் ஆவீங்க. எப்பவுமே கோவமாக மற்றவங்க மேலே எரிஞ்சு விழ ஆரம்பிப்பீங்க. யாருமே இல்லாமல் நீங்கள் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். பட் இதையெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இது எல்லாமே நார்மல். கண்டிப்பாக உங்களால் முடியும். உங்களோட ஃபைட் பண்ணுங்க, போராடுங்க, கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. அப்படி என்னால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறவங்க ஐ கேன் டூ இட்னு கமெண்ட் பண்ணுங்க. Day 22 to 24 இப்போ இருந்து எல்லாமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பழைய நிலைக்கு திரும்புவீங்க. நெகட்டிவ் தாட்ஸ், மூட் ஸ்விங் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். உங்களோட கான்சன்ட்ரேஷன் லெவல் அதிகமாகும். ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சிரிக்க ஆரம்பிப்பீங்க. புதுசாக பிறந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கான்ஃபிடென்ட்டாக பேச ஆரம்பிப்பீங்க. இது உங்களுக்குள்ள பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும். Day 25 to 27 இப்போ நீங்க உங்க கோலை நோக்கி ஃபோக்கஸோட ஓட ஆரம்பிப்பீங்க. உங்க செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் வேற லெவல்ல இருக்கும். உங்க ஃபேஸ் க்ளோயிங் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா உணர்வீங்க.
டே 27 to 30 நோ ஃபேப்போட கடைசி நாள். இப்போ உங்களை நினைச்சு நீங்களே பெருமைப்படுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நல்லா அட்டாச் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை காணாம போயிடும். குற்ற உணர்ச்சியும் காணாம போயிடும். இந்த டைம்ல பொண்ணுங்க உங்க மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாங்க. இப்போ எந்த ஒரு பயமுமே இல்லாம நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க வெற்றிகரமா 30 நாளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் தான் நீங்க உண்மையான வெற்றியை அடைய போறீங்க. இது வெறும் ஆரம்பம் தான். இந்த 30 நாட்கள்ல இருந்து அடுத்த 90 நாட்களுக்கு இடையே இருக்கிற நாட்கள்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்றது தான் முக்கியம். இந்த டைம்ல உங்களுக்கு ஒண்ணுமே தோணாது. சுத்தமா பிளாக் அவுட் ஆகிடுவீங்க. அமைதியா எந்தவித எமோஷனும் இல்லாம இருப்பீங்க. இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் எதுக்கு நடக்குது. நம்மளோட பிரெயின் புதுசா ரீசெட் ஆக தொடங்குது. அதுக்கான சிம்டம்ஸ் தான் இது. இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப நீங்க ஃப்ரெஷ்ஷா உணர்வீங்க. இப்போ உங்களால் மாஸ்டர்பேஷன் பண்ணாமல் இருக்க முடியும்னு முழுசாக உணர ஆரம்பிப்பீங்க. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னா உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்க. ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாமல் பிஸியாக இருங்க. தனியாக இருக்காதீங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க, விளையாடுங்க, புது புது இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணுதோ அதை எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க, டெலீட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நோ ஃபேப்பால் கிடைச்ச பெனிஃபிட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இனிமே எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஆல் த பெஸ்ட். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற விரும்பினா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அன்பை கொடுங்க. நன்றி.